வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக மலையாளத்தில் ரிலீஸ் ஆன படம் தான் ரைஃபிள் கிளப். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு முழுக்க ஆக்ஷன் காமெடி கலந்த படங்க. இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்குது, தமிழ் டப்புலையும் இருக்குது. இந்த படத்தில் கதைன்னு பார்த்தா பெருசாலாம் ஒன்றும் இல்லைங்க. ரைஃபிள் கிளப்பில் இருக்கிற மெம்பர்ஸுக்கும் அதே மாதிரி வெஸ்டர்ன் கேட்ஸில் உள்ள பெரிய துப்பாக்கி வியாபாரி கூட்டத்திற்கும் நடக்கும் சண்டை தாங்க இந்த படமே. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, துப்பாக்கி வியாபாரம் பண்ணுறவனுக்கு 2 மகன்கள்ங்க. அதில் மூத்த மகனுக்கு அன்னைக்கு பிறந்தநாள் நடக்குது. ஸோ அதில் அவங்க எல்லாமே பார்ட்டி கொண்டாடுறாங்க. அந்த பார்ட்டியில் ஒரு பெண் டான்ஸரிடம் இவன் தவறாக நடக்க முயற்சி பண்ணுறான். அப்போ அந்த பெண் டான்ஸரோட காதலனும் அவன் அங்கே தாங்க இருக்கான். இவங்க 2 பேர்த்துக்கும் பஞ்சாயத்து ஆகுது. ஸோ அந்த பொண்ணை காப்பாற்றும் முயற்சி பண்ணும்போது அந்த துப்பாக்கி வியாபாரியோட மகன் எதிர்பாராத விதமாக பில்டிங்ல இருந்து கீழே விழுந்து இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா பயந்து போய் அவங்க உயிரை காப்பாற்றுறதுக்காண்டி ஹீரோவிடம் உதவி கேட்குறாங்க. ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா அவரோட அடுத்த படம் ஷூட்டிங்கிற்காக ரைஃபிள் கிளப்பில் ஒரு கன் பிராக்டிஸ் செஷனில் இருக்காரு. ஸோ இந்த கப்புள்ஸும் பார்த்தீங்கன்னா அவங்க உயிர் பயத்துக்காண்டி ரைஃபிள் கிளப்லேயே வந்து ஜாயின் பண்ணிடுறாங்க. அந்த துப்பாக்கி வியாபாரி தன் மகனின் கொலைக்கு காரணமானவங்களை பிடிச்சு கொலை செஞ்சாங்களா இல்லையாங்கிறதாங்க அந்த படத்தோட மீதி கதை. இந்த திரைப்படத்தின் கதை பார்த்தீங்கன்னா 80s காலகட்டத்தில் எடுக்கப்பட்டது போல் வடிவமைக்கப்பட்டு உள்ளதுங்க. இந்த படத்தில் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா படத்தினோட பிஜிஎம் தாங்க இந்த படத்தோட பெரிய பலமே. அதுவும் அந்த ரெட்ரோ ஸ்டைல் மியூசிக்லாம் பார்த்தீங்கன்னா சிறப்பாகவே இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருந்துச்சு. கொஞ்சம் மிஸ் ஆகியிருந்தாலுமே பார்த்தீங்கன்னா இந்த படம் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி போயிருக்கும். ஆனால் இதை சூப்பராகவே ஹேண்டில் பண்ணிட்டாங்க. இந்த படத்தில் இன்டர்வல் மற்றும் கிளைமேக்ஸ் சீன்லாம் பார்த்தீங்கன்னாவே செம்மையாகவே இருந்துச்சு. இந்த படத்தில் ஒவ்வொரு கதாபாத்திரமும் சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா திலீப் போதன் மற்றும் அனுராகோட அவங்க கேரக்டர் பார்த்தீங்கன்னாவே சூப்பராகவே இருந்துச்சுங்க. கிளைமேக்ஸில் இவங்களோட சீன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாலே செம்மையாகவே இருக்குங்க. இந்த படத்தோட மைனஸ் பார்த்தீங்கன்னா வில்லன் கதாபாத்திரத்துக்கு அவங்க இன்னும் ஸ்ட்ராங்காக எழுதி இருந்திருக்கலாம். இந்த படத்தோட கதையோட்டம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தாங்க போகும். இது சில ஆடியன்ஸுக்கு கண்டிப்பாக பிடிக்காது. கதை களம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சிறப்பாக எழுதி இருந்திருக்கலாம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ரைஃபிள் கிளப் மலையாள சினிமாவில் ஒரு புதிய முயற்சினே சொல்லலாங்க. கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு உங்களோட கருத்தை நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.